கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. மார்கழி 1 பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய மிக அற்புதமான நாளாக இருக்கிறதுங்க நாளை. இந்த நாளில் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது மிக சிறப்பாக செய்தோம் அப்படின்னா 7 ஜென்ம பாவம் நீங்கும், செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் நம்ம வாழலாம். மார்கழி மாதம் தேவர்களுக்கு காலை பொழுதாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம்ங்க. தேவர்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யக்கூடிய மிக அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த மாதத்தில் நம்ம சிவ வழிபாடு செய்வதும், விஷ்ணுவை வழிபாடு செய்வதும், தேவாதி தேவர்களை வழிபாடு செய்வதும், சித்தர்களை வழிபாடு செய்வதும், குல தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நமக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். நமக்கு ஒரு வருட காலம் என்பது தேவர்களுக்கும் இறைவர்களுக்கும் ஒரு நாள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கும் காலை பொழுதாக, தேவர்களுக்கும் இறைவர்களுக்கும் காலை பொழுதாக விளங்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். நம்ம இறை வழிபாடு செய்வதற்கும் தேவர்கள் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் ஒரே நாளாக இந்த மார்கழி மாதத்தில் காலை பொழுது வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம இறை வழிபாடு செய்கிறப்ப தேவாதி தேவர்களின் அருளையும் பெறலாம், இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம். அதனால தான் மார்கழி மாத வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த வழிபாடு, உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதத்தில் காலை பொழுதுல வீட்டை சாத்தி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலைவாயில் கதவும் திறந்து இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும். வாசலில் தானம் தெளித்து கோலம் போட்டு பரங்கிப்பூ வச்சு தீபம் ஏற்றி வைத்து மிக அழகாக வச்சிருக்கணும். எல்லா தேவர்களும் தெய்வங்களும் வர்ற மாதமாக இது விளங்குறதால இந்த மாதத்தில் காலை பொழுதுல எல்லா தெய்வங்களும் பூலோகம் வருவதாக ஐதீகம். அந்த நேரத்தில் நம்ம நமக்கு இஷ்டமான தெய்வத்திற்கு சிறந்த முறையில் வழிபாடு செய்து இல்ல கதவுகளை திறந்து வைத்து வாசலில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறப்ப மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வறுமை நீங்கி நல்ல முறையில் நம்ம வாழலாம். மிக அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க. மார்கழி 1ஆம் தேதி நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறது நல்லது. மார்கழி 30 நாளும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறது ரொம்பவுமே விசேஷங்க. நம்மளுடைய வறுமை துன்பம் அனைத்தும் நீங்கி நம்ம நல்ல முறையில் வாழலாம். மார்கழி 30 நாளும் நம்மளால் இதை செய்ய முடியல அப்படின்னாலும் மார்கழி 1ஆம் தேதியாவது இது செய்கிறது நல்லது. அதாவது மார்கழி மாதம் 1ஆம் தேதி, மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தேவர்களுக்கு காலை பொழுதாக இருக்கக்கூடிய அந்த 1ஆம் தேதியிலேயாவது நம்ம வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வைத்து இறை வழிபாடு செய்வதும், வாசலில் அலங்காரம் செய்து வைப்பதும், துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றி வைப்பதும் ரொம்பவுமே விசேஷங்க. 30 நாளும் நம்மளால் செய்ய முடியலைனாலும் பரவாயில்லை, மார்கழி 1ஆம் தேதியாவது செய்யுங்க. இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கிறதுங்க. சுத்தப்படுத்தி நல்ல முறையில் வச்சுட்டு மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு, சாணம் கிடைச்சிது அப்படின்னா சாணம் போட்டு நல்லா மெழுகிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுறது நல்லது. பச்சரிசி மாவால் கோலம் போட முடியல அப்படின்னாலும் கோலப்பொடியும் கலர்பொடியும் வச்சு நல்லா அலங்காரமாக கோலம் போட்டு பரங்கி பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. இல்லை நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவால் அலங்காரம் செய்து நிலைவாசலில் 2லேயும் தீபம் ஏற்றி வைங்க. துளசி மாடம் வச்சுருந்தீங்க அப்படின்னா துளசி மாடத்துக்கும் தீபம் ஏற்றி வைங்க. சிறு துளசி செடி நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த செடிக்கு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க, ரொம்பவுமே விசேஷம். மார்கழி மாதத்தில் துளசி வழிபாடு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு செய்யக்கூடிய வழிபாடுங்க. துளசிக்கு சிறு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் கோடான கோடி நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புராணங்களில். மார்கழி மாதத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் அழகாக விளக்கேற்றி, நீங்கள் எப்பவும் போல் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் 5 அகல் விளக்கு வச்சு ஏற்றி வைங்க. இந்த 5 அகல் விளக்கு வச்சு ஏற்றி வைக்கிறது பிரம்ம முகூர்த்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 தீபமும் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் வறுமை நீங்கும், துன்பம் நீங்கும், செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம். மார்கழி 30 நாளும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும் மார்கழி 1ஆம் தேதி இந்த 5 விளக்கை ஏற்றி வைத்து இறைவனை நல்ல முறையில் வழிபாடு செய்யுங்க.
பூட்டி இருக்கிற கோவிலையெல்லாம் திறந்து பூஜை செய்யக்கூடிய மாதம்ங்க இந்த மாதம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோவிலையும் தெய்வ விக்கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இறைவனின் அருள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில். அதனால தான் பூட்டி இருக்கிற கோவிலும் கூடி திறந்து பூஜை செய்வாங்க இந்த மார்கழி மாதத்தில். மார்கழி மாத பூஜை அப்படிங்கிறது தெய்வீகமான பூஜைங்க, மிக அற்புதமான பூஜை. பல நூறு யாகங்கள் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இறை வழிபாடு செய்வது. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மை பிடித்துள்ள எப்பேற்பட்ட துன்பமும் நம்மை விட்டு விளங்குங்க. நீங்கள் வேணாலும் குறித்து வச்சுக்கோங்க. மார்கழி மாதத்தில் 30 நாள் நீங்கள் நல்ல முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மார்கழி மாதத்தில் திருப்பாவை கேட்கறது, திருவெண்பாவை கேட்கறது ரொம்பவுமே விசேஷம். இந்த பாடல்களையெல்லாம் பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்வை கொடுக்குங்க. மார்கழி 1 கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அற்புதமான மாதம்ங்க. கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி 1 பஞ்சமி திதி, இந்த 3ம் சேர்ந்து வந்திருக்கிற நேரத்தில் சூரிய கோரையில் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய கோரையில் நம்ம இந்த ஒரு எளிய வழிபாடு செய்வதால் மிகச்சிறந்த பலனை பெறலாம். என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவதானியங்கள் பரப்பி தீபமேற்றி வழிபாடு செய்கிறது. இந்த தீபத்தை நம்ம எங்கே ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் ஏற்றணும். அதாவது மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் ஏற்றலாம், மொட்டை மாடி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வாசலில் ஏற்றலாம். எப்படி ஏற்றணும்? ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. நவதானியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 வகையான தானியங்கள் தான் நவதானியங்கள். கோதுமை, நெல், துவரை, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சை, எள், உளுந்து, கொள்ளு. இந்த 9 வகையான தானியங்களை அந்த தட்டில் வச்சு பரப்பி விட்டுக்கோங்க. பரத்தி விட்டுட்டு ஓம் என்ற எழுத்தை எழுதுங்க. எழுதிட்டு ஒரு சிறிய மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து கிழக்கு நோக்கி வைங்க. நம்ம வீட்டு வாசல்லையோ அல்லது மொட்டை மாடியிலையோ சூரிய பகவானை பார்த்து கிழக்கு நோக்கி வைத்து நவ கிரகங்களையும் வழிபாடு செய்து சூரிய பகவானையும் வழிபாடு செய்து கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்கணும். இந்த கிரகங்களால் எனக்கு எந்தவித துன்பமும் வரக்கூடாது. என்ன பாவம் செய்தோனோ, என்ன துன்பம் செய்தோனோ, யாருக்கு எந்த தீங்கு செய்தோனோ தெரியலை. என்னுடைய பாவங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி, என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி கடன் தீர்வதற்கான ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு நவ கிரகங்கள் கிட்ட சொல்லி வழிபாடு செய்யுங்க. நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கிட்டு நவ கிரகங்களையும் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்ங்க. நமக்கு அதற்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவதானியங்களை போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது 9 வகையான நவ கிரகங்களையும் வழிபாடு பண்ணின பலன் நமக்கு கிடைக்கும். இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு நிறை சொம்பு தண்ணீரில் சிறிதளவு மலர்களையும் போட்டு வச்சுருங்க. தீபம் காற்றுக்கு அமையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடுப்பு வச்சுருங்க. அந்த தீபத்தில் இருக்கிற எண்ணெய் தீர்ற வரைக்கும் எரிஞ்சு முடிச்சுட்டு இந்த தண்ணீர் எடுத்து துளசி செடியில் ஊற்றிடுங்க. நவதானியங்களை எடுத்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தீவனமாக போட்டுருங்க. வாயில்லா ஜீவன் இருக்கிற இடத்துல பரப்பி போட்டுருங்க, வெளியில் போட்டுருங்க. இந்த தானியங்கள் எல்லாம் வாயில்லா ஜீவன் சாப்பிட்டு துளசி செடிக்கு நீர் ஊற்றி நம்ம சூரிய நாராயணரையும் நவ கிரகங்களையும் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாமுங்க. நாளைக்கு மார்கழி 1 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற மிக அற்புதமான நாள், தவற விட்டுறாதீங்க. நவதானியங்களை பருத்தி தீபம் ஏற்றுங்க. இன்றைக்கே நவதானியங்களையெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பு. அதாவது சூரியன் உதயம் ஆனதுக்கு பின்பு தான் இந்த தீபத்தை ஏற்றணும். பிரம்ம முகூர்த்த தீபம் நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிடலாம். நிலைவாசலுக்கு தீபம் வச்சிடலாம், துளசி மாடத்துக்கு தீபம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம், கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கலாம். 6 மணிக்கு மேலே தான் நவகிரகங்களுக்கு நவதானிய தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை வீட்டுக்கு வெளியில் தான் ஏற்றணும். வீட்டுக்கு வெளியில் வச்சு ஏற்றலாம், அல்லது மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சு சூரிய பகவானை நோக்கி கிழக்கு நோக்கி ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்புங்க, தவற விட்டுறாதீங்க. இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நவ கிரகங்களுடைய அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நாளை மார்கழி 1 பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்குது. அன்னை வாராகிய வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள
வாராகி அன்னைக்கு நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது நல்லது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு அன்னை வாராகிக்கு ஒரு சிறிய ஆழ்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. அன்னை வாராகியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பஞ்சமி திதியில் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே அன்னை வாராகிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து நெய்வேத்தியம் வச்சோம் அப்படின்னா அன்னை வாராகியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே விசேஷம். இத்தனை வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம செய்கிற சிறு சிறு விஷயங்களும் சிறு சிறு பரிகாரங்களும் சிறு சிறு வழிபாடும் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த தவறுகளுக்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரங்கள். இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒருபோதும் நம்மை கைவிடாதுங்க. இறைவனை எவரெல்லாம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வாழ்வில் மிக உன்னதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறு சிறு விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வர்றப்பவே நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையலாம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகளும் உயர்ந்த நிலை அடையலாம்.